கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னுடைய கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும், நுகம் முறிந்து போகும். உன் தோளில் நின்று சுமையும் துக்கமும் நீக்கப்படும். உங்க தோளில் இருந்து இருக்கிற சுமை, அதனால வந்த துக்கம், அதை எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்ப என்ன சுமை? நோய் என்கிற சுமை, அடிமைத்தனம் என்கிற சுமை, பாவம் என்கிற சுமை, கடன் என்கிற சுமை. ஏதோ ஒரு சுமையை சுமந்து கொண்டு நீங்க வாழ்றீங்க. ஏதோ ஒரு சுமை, அது சாதாரணமான சுமை அல்ல, தூக்கி சுமக்க முடியாத சுமை. ஏதோ ஒரு சுமையை தோளின் மேல சுமக்க முடியாத பாரத்தோடு நீங்க சுமக்கிறீங்க. சுமை என்றால் பாரம். அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நீங்க நடக்கிறீங்க. சில பேர் சொல்றீங்க, இந்த சுமை என்னைக்கு என்னை விட்டு மாறுமோ, இந்த சுமை என்னைக்கு என்னை விட்டு நீங்குமோ, இந்த சுமை என்னைக்கு என்னை விட்டு மாறுமோ அப்படின்னு அந்த மாற்றத்துக்காக நீங்க இருக்கிறீங்க. அந்த மாற்றத்துக்காக நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தோளின் மேல் இருக்கிற சுமையை நான் நீக்கி போட போகிறேன். தோளின் மேல் இருக்கிற சுமை மாற போகிறது. இந்த சுமை யாரால வந்ததோ அந்த சுமையை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். ஒருவேளை மனிதனால வந்திருக்கலாம், நீங்க நேசித்த மனிதர்களால வந்திருக்கலாம், அல்லது சாத்தானால வந்திருக்கலாம், அல்லது மந்திரவாதத்தினால வந்திருக்கலாம், அல்லது பில்லி சூனியத்தினால வந்திருக்கலாம். எதனால அந்த சுமை வந்தாலும் அந்த சுமையை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, என் தோளில் நின்று சுமையை, அதனால வந்த துக்கம், இந்த தோளின் மேல் சுமை இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு துக்கம், பெரிதான ஒரு துக்கம், அந்த துக்கத்தை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு 12 அந்த மாதிரி வயசு உள்ள ஒரு காலம், 10-12 வயசு உள்ள ஒரு காலம், எங்க சொந்த இடத்துல அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பையன்மார்களும் அந்த காலத்திலே ஊதாரி, அதுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோர் கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட 2 பிள்ளைகள். ஒரு மகள் இருந்தாள். அந்த தகப்பனார் தாயார் பெரிய அளவில் வேலை செய்து வருமானத்தை ஈட்டி கொள்ளுகிறவர்கள் அல்ல. அவங்க வயல் நிலங்களில் போய் அவங்க அந்த நாட்களில் சில வெள்ளரி செடி, கத்தரி செடி, கும்பள செடி, இப்படிப்பட்ட செடி வளைகைகளை நடுவார்கள். அன்றைக்கு நடுவார்கள். நட்டு ஒரு குறிப்பிட்ட காலம், வெயில் காலம் வரும்போது அங்கே தண்ணி இருக்காது. அப்போ தண்ணி இல்லாமல் ஒரு வயல்லையே குழி நோண்டுவார்கள். வயல் நல்ல ஆழமாக ஒரு குழி நோண்டுவாங்க. ஆழமாக குழி நோண்டி அந்த குழியில இருந்து கரையேறி வர்றதுக்காக நல்ல ஒரு மரம், நல்ல ஒரு மரத்தை வெட்டுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். மரத்தை வெட்டி அந்த மரத்தில் படி உண்டாக்குவாங்க, படி ஸ்டெப் உண்டாக்குவாங்க, அந்த படி உண்டாக்குவாங்க. ஒரு மரம், அந்த மரத்தை கொஞ்சம் குழி நோண்டி படி உண்டாக்குவாங்க. அப்போ அந்த படி வழியாகத்தான், அந்த மரத்தில் உண்டாக்குன படி வழியாகத்தான் அந்த குழிக்குள்ளே இறங்கணும், அந்த குழியிலிருந்து மேலே ஏறி வரணும். அப்போ இந்த தகப்பனார் தாயாருக்கு அந்த அளவுக்கு கரையேறுவதற்கு, இந்த குழிக்குள்ளே இறங்குவதற்கு அதுக்கான பலன் உள்ளவர்கள் அல்ல. அவங்களுடைய ஒரு மகள், அந்த வாலிப மகள், அவளுக்கு நல்ல காக்கட்டை, 2 பக்கமும் காக்கட்டை பார்த்துருக்கிறீங்களா? காக்கட்டையை செஞ்சு காக்கட்டையை கொடுத்து அந்த வாலிப மகள் காலையிலேயே அந்த வயல் தோப்புக்கு போய் இந்த நட்டிருக்கக்கூடிய செடி வர்க்கங்களுக்கு அந்த வாலிப மகள் அவ அந்த ட்ரெஸ் அந்த நாளில் பார்த்துருக்கேன். அந்த நாளில் ஒரு பாவாடை சட்டையும் தான் போடுவாங்க.
இப்போ அது என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு தெரியாது. பாவாடை சட்டை, அந்த பாவாடையை உயர்த்தி லுங்கி மாதிரி கட்டிடுவான். லுங்கி மாதிரி பாவாடையை கட்டி காக்கட்டையை அந்த போட்டு அந்த தொடின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை தொடின்னு சொல்லுவாங்க, அது வழியாய் இறங்கி அது வழியாய் அப்படியே அந்த காக்கட்டையில தண்ணி எடுத்து மேலே கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், அதை அப்படி செஞ்சிருவாங்க. அப்போ அந்த நாட்கள் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னால் அந்த சுமையை சுமக்க முடியலை, அந்த பாரத்தை சுமக்க முடியலை அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஆனால் சுமக்க முடியலை, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியலை, என்னால் அந்த சுமையை சுமக்க முடியலை, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியலை, அதை விட்டுறலான்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான அந்த பணத்துக்கு என்ன செய்ய, அது அந்த நாட்கள் அதுலேருந்து விளையக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் அந்த சந்தையில் கொண்டு போனாதான் அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிற காசை வச்சு சாப்பிட முடியும். அதுக்காக ஏதோ ஒரு ஆகாரத்துக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள். அந்த தோளின் மேல் அந்த சுமையை என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு துக்கப்படுவாங்க, அழுவாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு காலம். அதே போல உங்க வாழ்க்கையிலும் சுமக்க முடியாத ஒரு பாரம், சுமக்க முடியாத ஒரு துக்கம், சுமக்க முடியாத ஒரு வேதனை, சுமக்க முடியாத ஒரு பாரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதை முறிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சுமையை நான் நீக்கி போட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துக்கத்தை நான் எடுத்து போட போகிறேன் என்று ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார். ஒருவேளை வியாதினால இந்த சுமை சுமக்க முடியாத துக்கத்தோடு வாழ்றீங்களா? அல்லது கடன் பிரச்சனையினால் இனி என்னால் அந்த துக்கத்தை சுமக்க முடியாது என்று ஒரு சுமையோடு இந்த உலகத்தில் நீங்க வாழ்றீங்களா? அல்லது யாரோ ஒருவர் நீங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரியினால் பாதிக்கப்பட்டு இந்த சுமையை என்னால் சுமக்க முடியாது என்று ஒரு பாரத்தோடு இந்த உலகத்தில் நீங்க வாழ்றீங்களா? அல்லது நான் வேலை செய்கிற இடத்தில் கடுமையாய் என்னால் இந்த வேலையை இந்த சுமையை சுமக்க முடியாது என்று ஒரு பாரத்தோடு நீங்க வாழ்றீங்களா? உங்க சுமையை நான் நீக்கி போடுவேன் என்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கை கொடுத்த ஆண்டவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர். இப்ப நான் துபாய் பட்டணத்துக்கு பெயர்ந்த போது அங்கே ஒரு தேவ மனிதர், என்ஜினியராய் பணி செய்யக்கூடிய ஒரு சகோதரனை ஆண்டவர் சந்திக்கும்படி அவர் சர்ச் நடத்துகிறார். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து ஒரு பெரிய செல்வந்தராய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இதுதான், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, தேவைகள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பாரமான ஒரு சூழ்நிலை, துக்கமான ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்கிற ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டா என்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய தகப்பனார் என்னை ஒரு டிப்ளமோ என்ஜினியரிங் வரையிலும் தான் என்னை படிக்க வைத்திருந்தார். ஒரு பால்டெக்னிக்கல் தான் என்னை படிக்க வைத்திருந்தார். ஒருவர் மூலமாக இந்த துபாய் பட்டணத்திற்கு வந்து அங்கேயும் நான் லேபராக அப்படிதான் சில ஆண்டு காலம் நான் பணி செய்தேன். என்னை சுமக்க முடியாத பாரம், அழுவம் பிரதர், துக்கப்படுவோம் பிரதர், சொந்த ஊரில் தான் எனக்கு இப்படிப்பட்ட துக்கம், இப்படிப்பட்ட சுமை, நாடு விட்டு இந்த தேசத்துல வந்த பிறகும் இப்படிப்பட்ட சுமையை நான் சுமக்கிறேனே என்று ஒரு பாரத்தோடு துக்கத்தோடு அப்படிதான் அவர் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவரால ஏதோ ஒரு நிறுவனத்துல ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்த போது ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்து, இப்ப அபுதாபியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு தாண்டி அந்த ஒரு சவுதி பார்டர் பக்கம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிறுவனத்துல ஒரு நல்ல வேலை கொடுத்து இன்னைக்கு அவரை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அந்த சுமையை கர்த்தர் எடுத்து போட்டார். சுமை இல்லாத ஒரு வேலையை கொடுத்தார், கஷ்டமில்லாத ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சுமையை நான் எடுத்து போட போகிறேன். அல்லேலூயா. சுமையை எடுத்து போட்ட பிறகு நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்கிறேனே, சந்தோஷமாய் வாழ்கிறேனே. இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு இயேசுதான காரணம் என்று அவர் இன்றைக்கு தன்னையே ஒரு போதகராக்கி கொண்டார், ஒரு பாஸ்டராய் ஆக்கி கொண்டார். அவருடைய வீட்டினுடைய ஒரு பக்கத்தை ஒரு ஹாலாக வைத்து அதிலே தான் உபவாச கூட்டம், அதிலே தான் எழுப்புதல் கூட்டம், அதில் இருந்து ஜனங்கள் வாரத்தில் ஒரு நாள்
ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிற அப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த நாட்கள் அவள் செய்து கொண்டிருக்கிறார். லேபர் கேம்பு, அங்கே லேபர் கேம்பில் போய் இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று அந்த சத்தியத்தை அந்த நாட்டிலே சொல்லி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுமையை நான் நீக்கி போடுகிறேன். வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர். வாக்கை நிறைவேற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்து போடுவார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு போதும். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். இப்ப இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். பார்வோன் ஆட்சி செய்த ஒரு காலம். அந்த ராஜா ஆட்சி செய்த காலத்தில் இந்த எகிப்தில் இருந்து அந்த எகிப்து நாட்டிலே இந்த மக்கள் அடிமையாக இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் கடினமாய் வேலை செய்ய வேண்டும். செங்கல் வேலை செய்ய வேண்டும், மண் வேலை செய்ய வேண்டும், கடினமாய் வேலை செய்ய வேண்டும், திராணிக்கு மெஞ்சு வேலை செய்ய வேண்டும். அந்த ஜனங்கள் சுமை சுமந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்களை ஒடுக்கினார்கள் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இவர்களை போல சுமக்க முடியாத ஒரு பாரம், சுமக்க முடியாத வேலை, பாரமான ஒரு வேலை, கஷ்டமான ஒரு வேலை, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உங்களையும் யாரோ ஒருத்தங்க ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். சொந்த வீட்டுல உங்களை ஒடுக்குறாங்களா? வேலை செய்யற இடத்துல உங்களை ஒடுக்குறாங்களா? நீங்க வாழ்கிற இடத்துல உங்களை ஒடுக்குறாங்களா? யாரோ ஒருத்தங்களை உங்களை ஒடுக்குறார்களா? அந்த சுமையை ஆண்டவர் சீக்கிரமாய் எடுத்து போட போகிறார். கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நல்லவர். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்தால், எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு இவங்க கடுமையாக ஒரு பக்கம் வேலை செய்தாலும் சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு செகண்ட் இவங்க சும்மா நின்னால் கூட இவன் அடிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க அடினால பயமறுத்துறாங்களா? உன்னை பாரு அடிச்சிருவேன், உன்னை பாரு கொன்னுருவேன், உன்னை பாரு நான் இப்படி செஞ்சிருவேன், உன்னை பாரு நான் இப்படி இல்லாம ஆக்கிடுவேன், இப்படி எல்லாம் உங்களை பயப்படுத்துறாங்களா? கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நாள் வந்து விட்டது. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிற நாள் வந்து விட்டது. இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிற நேரம் வந்துவிட்டது என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இவங்களுடைய சுமைகளை ஆண்டவர் பரலோகத்தில் பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் ஒடுக்கப்பட்டதை ஆண்டவர் பரலோகத்திலே பார்த்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது பாருங்க. சங்கீதம் 81:6 வாசிக்கும் போது, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவர்களுடைய சுமையை தோளிலிருந்து விலக்கினேன். உங்க தோளின் மேல் இருக்கிற சுமை இன்றைக்கோடு ஆண்டவர் விலக்கி விட்டார். உங்கள் தோளின் மேல் இனி அந்த சுமை இராது. உங்க குடும்பத்தின் மேல் அந்த சுமை இனி இராது. சுமக்க முடியாத பாரத்தோடு வந்திருக்கிறீங்களே, அந்த சுமையை ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுதலை ஆக்கினேன். எகிப்தியன் உங்கள் மேல் சுமத்தின சுமையை நான் எடுத்து நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்கினேன். உங்க மேல இருந்த சுமையை ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். உங்கள் மேல இருக்கிற சுமை இனி இராது. உங்கள் மேல இனி சுமை வராது. உங்கள் மேல சுமை இனி இருக்கவே இருக்காது. சுமையை ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுமையை ஆண்டவர் நீக்கி விட்டார். சுமையை நீங்கி விட்டார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த சுமை எப்படி வந்ததாம்? பாவத்தின் நிமித்தம் வந்தது. பாவத்தினால அந்த பாவ அடிமைத்தனம் என்கிற சுமை, பாவம் என்கிற அந்த அடிமைத்தனத்தின் சுமை. குடிகாரன் இடத்துல கேட்டு பாருங்க, நான் குடிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் குடிக்காம இருக்க முடியவில்லை. அது ஒரு சுமையான ஒரு காரியம், ஒரு சுமையான ஒரு காரியம், ஒரு சுமை என்கிற ஒரு காரியம்.
அந்த பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிற சுமை என்கிற காரியம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சில பாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, அதனால தான் அந்த சுமை. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் இந்த சுமை? பாவத்தினால வந்த சுமை, பாவத்தை நிமித்தம் இந்த சுமை. ஒரு வியாதியை சுமக்கிறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. ஒரு கடனை சுமக்கிறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. ஒரு ஆபத்தை சுமக்கிறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. ஒரு பிரச்சனையை சுமக்கிறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. போலீஸ் ஸ்டேஷன்ல போறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. கோர்ட்டுக்கு அலையிறீங்களா? பாவத்தினால வந்த சுமை. இது பாவத்தினால வந்த சுமை. அது என்னென்ன பாவம் என்று ஆண்டவர் பட்டியலிட்டு இருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகள், எதை பார்த்தாலும் ஆசை எனக்கு வாங்கணும், அது எதை பார்த்தாலும் ஆசை உடனே எனக்கு வாங்கிடணும். அவ பிரிட்ஜ் வாங்கினா உடனே எனக்கு பிரிட்ஜ் வாங்கிடணும். அவ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா உடனே நான் வாங்கிடணும். அவங்க ஒரு ஏசி வாங்கினா நானும் உடனே வாங்கிடணும். அவங்க ஒரு பைக் வாங்கினா உடனே நான் வாங்கிடணும். அவங்க ஒரு கார் வாங்கினா உடனே நான் வாங்கிடணும். அவங்க ஒரு காரியம் செஞ்சா உடனே நான் வாங்கிடணும். அவங்க ஒரு வீடு கட்டினா அதை விட பெருசா நான் கட்டிடணும். அவங்க ஒண்ணு செஞ்சா அதை விட பெருசா நான் செஞ்சிடணும். இப்படி என்கிற இச்சையில இருக்கிறதுனால ஒரு பாவத்தை இன்றைக்கு மனிதன் சுமக்கிறார். இச்சை, அவளை விட நான் பெருசாயிரணும், அவனை விட நான் பெருசாயிரணும், அவளை விட நான் பெருசாயிரணும். ஒரு குடும்பத்துல சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தங்களுக்கு அனந்தரத்தியா இருக்க மகளுக்கு ரேஷன் கடையில் அழகா ஒரு வேலை கிடைச்சி அவங்க 9 லட்சம் கொடுத்தாங்களாம். இப்ப லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் 9 லட்சம் ரூபா கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த உடனே இல்லை, இப்போ ரேஷன் கடையில் 9 லட்சம் ரூபா கொடுத்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அது கிடைச்ச உடனே இனி ஒரு அனந்தரத்தியாருக்கு பொறாம, எனக்கு மவுளுக்கு ஒன்னை விட குறைஞ்சவளா, எனக்கு மவுளுக்கு பாரு, அதை விட கூடின வேலையை நான் கொடுப்பேன், அதை விட கூடின வேலையை நான் வாங்கி கொடுப்பேன் பாருன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு ரேஷன் கடையில் வேலை, அவளை சந்தோஷப்படாம அவங்களுக்கு மேலே பொறாம கொண்டு இப்போ இவங்க கடன் வாங்கி காவல் வாங்கி தனக்கு மகளுக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் வேலைக்கு கொண்டு 15 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 15 லட்சம் ரூபாயும் போச்சு, வேலையும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. இப்ப கடனை சுமக்குறாங்க, கடன் என்கிற பாரத்தை சுமக்குறாங்க. நகை வாங்கி வச்சவங்களுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல, கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கடனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பல விதமான இச்சைகளுக்கு ஆளாகும் பொழுது சுமையை சுமக்க வேண்டியது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சைகளும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரோடவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். போதும். இப்ப சொல்லுகிறது, இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் துர்க்குணத்தோடும் துன்மார்க்க துர்க்குணத்தோடும் சில பேர்கிட்ட சண்டை இல்லாம பகைப்பாங்க, காரணம் இல்லாம திட்டுவாங்க, காரணம் இல்லாம எரிஞ்சு விழுவாங்க, காரணம் இல்லாம கோபப்படுவாங்க, காரணம் இல்லாம எதை வேணும்னால் துர்க்குணம், பயங்கரமான துன்மார்க்க குணம். அதான் துர்க்குணம், துன்மார்க்க குணம். காரணம் இல்லாம பகைக்கிறீங்களா? யாரே ஒரு அந்த பாவத்தை நீங்களே சுமக்க வேண்டியது வரும். காரணம் இல்லாம யாரே ஒருத்தங்களை வெறுக்கிறீங்களா? அந்த பாவ சுமையை சுமக்க வேண்டியது வரும். துர்க்குணத்துக்கும் பொறாமை, எதுக்கெடுத்தாலும் பொறாமை, பயங்கரமான பொறாமை. ஒரு ஒருத்தங்க ஒரு நல்ல துணி கட்டி கொண்டு போனா அவளை விட அவ பனாரஸ் பட்டு கட்டினியா நீ, நான் பாரு காஞ்சிபுரத்துல போய் நான் வாங்கிட்டு ஒன்னை விட பெரிய கட்டையில இங்க பாரு, அங்க போய் கடன் வாங்கியாவது ஒண்ணு கட்டி நான் காட்டி தீர்வை. பொறாம கொண்டு செய்யற காரியம். நீ பைக்கா ஸ்ப்ளெண்டரா வச்சிருக்க, நான் எனக்கு மோனுக்கு பாரு பல்சர்ல 125 225 வாங்கி கொடுப்பேன். அதுக்கு மேல வந்திருக்கா பிரதர், அதுக்கு அடுத்தது நான் வாங்கி கொடுக்கறேன் பாரு. இன்னும் அதுக்கு மேல என்ன ZGPயா என்னதோ ஒரு பைக் எனக்கு தெரியல, செலவெல்லாம் விரிஞ்சு அது 3 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்கலைங்க பாரு. வாங்கி கொடு, யாருக்கு என்ன பிரச்சனை?
உனக்கு கடனை நீயே தோள் மேல சுமந்துக்க, தோள் மேல நீ சுமந்துக்க. இதை கேட்கிற தேவ ஜனமே, பொறாம கொண்டு நீ வாழ்வாயானால் ஏதோ ஒரு பாவத்தை தோளின் மேல் சுமக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. ஏதோ ஒரு பாவத்தை நீ தோளின் மேல் சுமக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, பொறாமை நிமித்தம் நீ பாவத்தை தோளின் மேல் சுமக்கிறாய். கடன் என்கிற அந்த பாவத்தை தோளின் மேல் நீ இன்றைக்கு சுமக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய பொறாமை என்கிற பாவம். உன்னுடைய வீட்டுல யாரோ ஒருத்தங்க அந்த அவ்வளவு லட்சத்துக்கு அவங்க வீடு கட்டி இருக்கலாம். அதை விட கடன் வாங்கி நீ மேலே மாடிக்கு மேல மாடி கட்டி நீ பொறாமை கொள்ளுவாயே. ஆனால் இருந்தா கட்டிக்கோ, பரவாயில்லை. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் தந்திருந்தால் கடன் படாம நீ எவ்வளவு வேணாலும் வீட்டை கட்டிக்கோ, பரவாயில்லை. நீ கடன் பெட்டு இன்னும் கடன் பெட்டு பொறாம கொண்டு இன்னும் மேல் வீடை கட்டுவாயானால் பாவத்தை தோளின் மேலே நீ சுமக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட பாவம் இருந்தது நிமித்தம் இன்னைக்கு தோள் மேல பாவத்தை சுமக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவத்தை நிமித்தம் தோளின் மேல் அந்த பாவத்தை தான் சுமக்கிறார்கள். தூக்க முடியல பிரதர், சுமக்க முடியல பிரதர், இதுக்கு மேல என்னால தூக்க முடியாது, இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, இதுக்கு மேல முடியாது. எத்தனை பேர் சொல்லுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம், இதை சொல்லுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மேல என்னால் சுமக்க முடியாது. இந்த சுமையை ஆண்டவர் இன்னைக்கு அந்த சுமையிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இந்த சுமை நீங்குவதற்கு என்ன செய்யணும் பிரதர்? நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த சுமை நீங்க நான் என்ன செய்யணும்? இந்த பிரதர் இந்த செய்தியை இந்த யூடியூப்ல அப்டேட் பண்ணி விடுவாங்க. இந்த செய்தியை பார்க்கிற நிறைய பேர் எனக்கு ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இடையில கூட கேட்டாங்க. இல்லை, இந்த பாவம் என்னிடத்துல இருக்கு, இதை என்னால் விட முடியல, இதை நான் விடுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் இப்பயும் இந்த சுமையை நீக்குவதற்கு நான் என்ன செய்யணும், இந்த சுமை என்னிலிருந்து மாறுறதுக்கு நான் என்னங்க செய்யணும், என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணுமாம்? முதலாவது அவருடைய சமூகத்தில் போய் வந்து அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்க வேண்டுமா? இயேசுக சமூகத்துல வந்து காத்திருக்கணும். ஆண்டவருக்கு சமூகம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம், அவருடைய சமூகத்துல வந்து நீங்க காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, வருத்தத்தோடு பாரத்தை சுமக்கிறவர்களே, வருத்தத்தோடு பாரத்தை சுமக்கிறீங்க. இந்த சுமையை உங்களால சுமக்க முடிகிறதா? இந்த கடனை உங்களால சுமக்க முடிகிறதா? இந்த வியாதியை உங்களால சுமக்க முடிகிறதா? இதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? இந்த சுகர் வியாதியை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்களா? இந்த கிட்னி பிரச்சனையை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்க இந்த முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கிறது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? வருத்தத்தோடு சுமக்கிறீங்க என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க வருத்தத்தோடு இந்த பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சுமையை சுமக்கிற தேவ பிள்ளையே, இந்த சுமையிலிருந்து விடுதலை அடைய இயேசு அண்டையில் அவர் வர சொல்லுகிறார், ஆண்டவர் அண்டையில் வர சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பிரச்சனைக்காக, இந்த பாரத்துக்காக நீங்க எவ்வளவோ இடங்களுக்கு போய் இருக்கலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் இருக்கலாம், பிரபலமான டாக்டர் இடத்துல போய் இருக்கலாம், பிரபலமான மருத்துவர் இடத்துல போய் இருக்கலாம். இந்நாள் வரையிலும் விடுதலை இல்லாதபடி ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த விடுதலைக்காக ஏண்டிக்கு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த விடுதலைக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற மகளே, மகனே, நீ என்னுடைய சமூகத்துல வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். ஒருவேளை மருத்துவம் கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், யார் கைவிட்டாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ என்னுடைய சமூகத்தில் வா. நீ என்னைக்கு என்னுடைய சமூகத்திலே வருவாயோ அன்னைக்கு நான் உனக்கு விடுதலை தருவேன்.
நான் உனக்கு விடுதலை தருவேன். ஒரு வேலை இல்லையா, ஒரு சுமையை சுமக்கிறாயா, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு ஒரு வேலையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர்கிட்ட வந்தாதாங்க ஆசீர்வாதம், அவர்கிட்ட வந்தாதாங்க விடுதலை, அவர்கிட்ட வந்தாதாங்க சுகம். அவர் ஆண்டவர் யாருக்கு என்ன பொறுப்பை தந்திருக்கிறாங்களோ அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காண முடியும், அதுல ஒரு வளர்ச்சியை காண முடியும். எனக்கு இங்க ஆண்டவர் நிறைய பொறுப்பை தந்திருக்கிறார், நிறைய ஆண்டவர் ஊழியங்களை இங்க தந்திருக்கிறார். ஒரு நேரம் கூட சும்மா இருக்காத அளவுக்கு இப்பதான் ஒரு வாரம் நான் ரெஸ்ட்ல இருக்கேங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல, அதனால ஒரு வாரம் ரெஸ்ட் போட்டு வீட்டுல சும்மா இருந்தேன். நான் எங்கே போகலைங்க, ஆனா ஒரு சில இடங்களுக்கு போனேன். நேத்து ஒரு வீட்டுக்கூட்டம் நடத்த போனேன், இடையில ஒரு நாள் ஒரு இடங்களுக்கு போனேன். இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு போனது இல்லாம நான் ஒரு வாரமா நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன். மற்றபடி ஒரு நேரம் சும்மா இருக்காம அளவுக்கு ஆண்டவர் நிறைய பொறுப்பை தந்திருக்கிறார், நிறைய வேலையை தந்திருக்கிறார், நிறைய ஊழியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்ப நான் துபாய்க்கு நான் போயிருந்தப்போ எனக்கு அங்க கூட ஊழியம் செய்ய ஒரு லேபர் கேம்ப் இருக்கு. என் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு லேபர் கேம்ப் இருக்கு. நான் தான் ஒரு இன்ஜினியர், ஒரு பையன் ஒரு டிபிஎம் சர்ச்சில் இருந்த அந்த பையனை நான் தான் விஷயம் எடுத்து நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவனை அனுப்பிவிட்டோம். அவன் நல்ல எபிஷியண்டான ஒரு பையன். அந்த பையனிடத்தில் நான் பேசியிருக்கிறேன், தம்பி இந்த இடத்துல நீ ஒரு ஜபக்குழு நடத்தலாம், இல்லை ஜபக்குழுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன், ஆட்கள் லேபர் கேம்பில் தங்கி இருக்கிற இடத்துல ஆட்களையெல்லாம் கொண்டு வர வேண்டியது எனக்கு பொறுப்பு, நீங்கள் இங்கே இருங்க பிரதர், இங்கே இருந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நம்ம நல்ல ஊழியம் செய்யலாம், நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தலாம். அந்த ராசல் கேமா என்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு அதிகமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் எந்த சர்ச்சும் கிடையாது. அங்கே அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ராசல்கமே என்கிற பகுதிக்கு தான் சர்ச்சுக்கு போனோம், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனோம். எங்க பிள்ளைகள் கூட அங்கே சர்ச்சுக்கு அங்கே தான் போறாங்க, ராசல்கேமுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப இதை சுற்றி எங்கேயுமே சர்ச்சு கிடையாது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு சர்ச்சு ஃபார்ம் பண்ணுனா இங்க நிறைய ஆத்துமாக்கள் வருவார்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம ஒரு சபையை உருவாக்க முடியும். அப்ப நம்ம துறையை, நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை ஆண்டவர் இன்னும் விரிவுபடுத்த, இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் எவ்வளவு நமக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடையாதபடி எவ்வளவு பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராயிருந்தாலும் நீங்க என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை தருவேன், நல்ல ஒரு வாழ்க்கையை தருவேன், நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவேன், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன், நீ என்னிடத்துல வா என்று ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அறைகோவல் விடுகிறார். இன்னும் நீ வராமல் இருந்திருந்தா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் நீ வராமல் இருந்திருந்தா நீ இன்னும் துக்கத்தோடு வாழ்வதற்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய், நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு மாறும், நாளைக்கு மாறும், அடுத்த நாள் மாறும், இன்றைக்கு நல்ல நாள் வரும், அடுத்த நாள் வரும், இப்படிப்பட்ட நாள் வரும் என்று நீ மந்திரவாதியை தேடி போகிறாய், குறி பார்க்கிறவனை தேடி போகிறாய், ஏதோ ஒரு மனிதனை தேடி நடக்கிறாய், எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய். இன்றைக்கு உலகத்தையும் உன்னையும் உண்டாக்குற என் ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார், நீ என்னிடத்தில் வா, என் சமூகத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 55:22 கூட வாசிக்கும் போது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, உனக்கு என்ன பாரம் இருந்தாலும் என்ன சுமை இருந்தாலும் என் ஆண்டவர் மேல் வைத்து விடு. என்ன சுமை வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் ஆண்டவருக்கு மேல வச்சிருங்க. நீங்க சுமக்காதுங்க, நீங்க சுமக்கவே சுமக்காதுங்க. உங்களால சுமக்க முடியாது, என்னாலே சுமக்க முடியாது, எந்த மனிதனாலே சுமக்க முடியாது. நம்மளுடைய பாரத்தை இந்த உலகத்தில் யாரும் சுமக்க முடியாது. நம்மளுக்கு பாரத்தை சுமப்பதற்கு ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறது, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் நம் பாரத்தை சுமக்க முடியும், அவர்தான் நம்ம கஷ்டத்தை சுமக்க முடியும், அவர்தான் நம்மளை சுமக்க முடியும். அவர் இல்லாதபடி இந்த உலகத்தில் நம்முடைய எந்த காரியத்தையும் சுமக்க யாரும் இல்லை. 1 பேதுரு 5:7 வசனத்தை வாசித்தால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க,
உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு வேதனைப்படுறேனே, இவ்வளவு துக்கப்படுறேனே, இவ்வளவு இல்லாத நிலைமையில இருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் அக்காவுக்கு இவ்வளவு இருக்குது, அண்ணனுக்கு இவ்வளவு இருக்கு, தம்பிக்கு இவ்வளவு இருக்கு, என் மாமா வீட்டுல இவ்வளவு இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கு, என் ஃப்ரெண்ட் வீட்டுல அவ்வளவு இருக்கு, இவங்க கொஞ்சம் தந்திருக்கலாமே, உதவி செய்திருக்கலாமே, அவங்க எனக்கு தந்திருக்கலாமே, எங்க அம்மா தந்திருக்கலாமே, எங்க அப்பா தந்திருக்கலாமே. வேதம் சொல்லுகிறது, உங்களை அவர் தாங்க விசாரிக்க முடியும். இருக்கிறவங்க யாராவது உங்களிடத்துல வந்து விசாரிச்சாங்களா? உங்க பிளட் ரிலேஷனா இருக்கிற யாரா இருந்தாலும், உங்க அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், பெரியப்பா பிள்ளைகளா இருந்தாலும், சித்தப்பா பிள்ளைகளா இருந்தாலும், உங்களை யாராவது வந்து நீ சாப்பிட்டியா, நீ சந்தோஷமா இருக்கிறியா, நீ உனக்கு உடுக்க துணி இருக்கா, வீட்டுல தேவைக்கு எல்லா மளிகை பொருள் இருக்கா, எல்லாமே இருக்கா, யாராவது ஒருத்தவங்க வந்து விசாரிக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவர், நீ என்னிடத்துல வா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், இவர் தாங்க உங்களை விசாரிக்கிறவர் தேவன். சுகமா இருக்கிறியா? ஒரு 10 நாள் பலவீனப்பட்டா உன் மருமக உங்களை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் உங்களை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யாரும் இல்லை, யாருமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் சென்னையிலிருந்து அரக்கோணத்தில் இருந்து ஒரு தாயார் என்னுடைய இந்த போனிலே தொடர்பு கண்டு இவங்க போட்ட அந்த வீடியோவை பார்த்து அந்த போன் நம்பரை வச்சு, பிரதர், நான் உங்களுடைய செய்தி எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நான் ஒரு அனாதையா இன்றைக்கு அந்த 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 ஹாஸ்டல்ல இருக்கிறேன், அனாதை இல்லத்துல இருக்கிறேன், அனாதை இல்லத்துல நான் இருக்கிறேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் வசதியான வாழ்க்கை, பயங்கரமான ஒரு ஆடம்பரமான ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை. 2 பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை. நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி என் கணவன் மரித்து போனார். என்னை கவனிக்க யாரும் இல்லை. 10 நாட்கள் ஒரு பலவீனப்பட்டு என்னை கவனிக்க யாரும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், இப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்கிறது, நீங்க அங்கே போனால் உங்களை கவனிப்பார்கள் என்று சொல்லி, அது எனக்கு நல்லதாய் தெரிந்தபடியினால் அந்த ஹாஸ்டலோடு அந்த உரிமையாளரை தொடர்பு கண்டு அவங்க தான் என்னை கூட்டிக் கொண்டு இன்னைக்கு இந்த இடத்துல என்னை பராமரிக்கிறார்கள். இன்னைக்கு அனாதையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? நான் என்ன செய்ய எனக்கு தெரியாத ஒரு மன பிரயாசத்தில் இருக்கிறேன். நானும் ஆசைப்பட்டு உடனே அந்த ரெசினாக்காளுக்கு ஃபோன் பண்ணி, டீச்சராக இருக்கிறாங்க, நல்ல பென்ஷன் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, சரி சேர்ந்திருந்து ஊழியம் செய்யட்டும், அங்கே இருக்கட்டும், சரி நம்ம பராமரிக்கலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்கள தொடர்பு கண்டு அவங்க பார்த்தா அந்த ரெசினாக்கால்கிட்ட இவங்களுக்கு பேக்ரவுண்டு நிலைமைகளை எல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரதர், நம்ம அவசரப்பட்டு கூட்டிட்டு வரக்கூடாது, அவங்கள கூட்டிட்டு வரலாம். 2 பெண் பிள்ளைகளும் எங்களுடைய முழு ஆதரவோடு நாங்க முழு மனதோடு பத்திரத்துல எழுதி தந்தா இவங்களை நம்ம கூட்டிட்டு வரலாம். அந்த தாயார்கிட்ட ஃபோன் பண்ணினா அவங்க என்கிட்ட ஒரு நாள் கூட பேசுறது கூட இல்லை. அவங்க எப்படி பிரதர் அவங்க எழுதி கொடுப்பாங்க? ஒரு நாள் கூட வந்து பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி பிரதர் எனக்கு எழுதி கொடுப்பாங்க? அனாதையை போல வாழ்கிற ஒரு நிலைமை, அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. உங்க வாழ்க்கையில நீங்க அனாதையா வாழ்றீங்களோ, உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மகளே என்று அழைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் தேவையை சந்திக்கும்படி காகத்தின் காலே ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன், உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். உனக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், என்ன காரியம், என்ன விஷயம் என்பதை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யாருமே என்ன விசாரிக்கிறது இல்லை என்கிற ஒரு கவலை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. உங்க கவலையை ஆண்டவருக்கு மேல வச்சிருங்க, கர்த்தருக்கு மேல வச்சிருங்க. அவருக்கு சமூகத்துல வந்துருங்க, ஆண்டவருக்கு பாதத்துல வந்துருங்க, ஆண்டவருக்கு சமூகத்துல வந்துருங்க. இனி அவர்தான் வழி, அவரால் தான் உங்களுக்கு ஒரு விடுதலை, சுகம் தர முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் தோளில் இருந்து சுமையை நான் நீக்கி விடுவேன். உன் தோளில் இருக்கிற சுமையை ஆண்டவர் நீக்க போகிறார். என்ன சுமையோடு இருந்தாலும் ஆண்டவர் நீக்க போகிறார். சுமை நீங்கி சுகமாய் வாழ போறீங்க, சுமை நீங்கி சந்தோஷமாய் வாழ போறீங்க, சுமை நீங்கி ஆசீர்வாதமாய் வாழ போறீங்க. ஆண்டவருக்கு சமூகத்துல வந்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சமூகத்துல வந்துருங்க. 2வதாய், அக்கிரமத்தின் பாவங்கள் நீங்க அறிக்கையிட்டு ஜெபிக்கணுமா?
அக்கிரமம் நீங்க. அக்கிரமம் மனுஷனுக்கு அக்கிரமம் உங்க எனட்டது அக்கிரமம், அதனால தான் இவ்வளவு பெரிய சுமைய சுமக்கிற. அக்கிரமம் நீங்க. அந்த அக்கிரமம் என்கிற பாவம், மனுஷன் செய்கிற அக்கிரமம், மனுஷன் செய்கிற அநியாயம், மனுஷன் செய்கிற அட்டூழியம், இது நீங்கணும். நான் செஞ்ச அட்டூழியம், நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் போதுதான் அந்த சுமை நம்மளை விட்டு மாறி போகும். அந்த சுமை நம்மளை விட்டு நீங்கி போகும். இல்லைன்னா நீ கொலஸ்ட்ராலுக்கு எண்ணெய்க்கு மாத்திரை மருந்து எடுத்துக்க, இல்லைன்னா எண்ணெய்க்கு சுகருக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்க, இல்லைன்னா எண்ணெய்க்கு இந்த வியாதிக்கு மருந்து மாத்திரை எடுத்து இப்படியே நீ வாழ்ந்துக்க. நீ இப்படி வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீ சுகமாய் வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சுமையோடு நீ வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த சுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 1:4 ஏசாயா 1:4 ஐயோ, அக்கிரமத்தினால் பாவம் சுமந்த ஜனமும் அக்கிரமத்தினால் பாரம் சுமக்கிற ஜனம். அக்கிரமம், அநியாயம் செஞ்சு, அட்டூழியம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு, ஏமாத்தி, கொள்ளையடிச்சு, லஞ்சம் வாங்கி, ஊழல் செஞ்சு, இப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்கள் பாரமுள்ள சுமையை சுமக்கிறார்களாம். அல்லேலூயா. அவங்க என்ன சுமையை சுமக்கிறாங்க? பாரமான சுமையை சுமக்கிறார்கள். அல்லேலூயா. பாரமுள்ள ஒரு சுமையை சுமக்கிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போயிட்டாங்க, பெண் வாங்கி போயிட்டாங்க. அதனால இந்த பாரத்தை சுமக்கிறாங்க. இந்த பாரம், இந்த முதுகின் மேல இந்த பாரத்தை எதனால சுமக்கிறாங்களா? அக்கிரமத்தினால சுமக்கிறாங்க, கர்த்தரை விட்டதுனால சுமக்கிறாங்க, பெண் வாங்கி போனதுனால இந்த பாரத்தை சுமக்கிறாங்க. அதனால ஆண்டவர் மறுபடி நீ என்னிடத்துல வா, மறுபடியும் மனம் திரும்பி என்னிடத்துல வா, மறுபடி நீ மனம் திரும்பி என்னிடத்துல வா. யோபு 11:11 சொல்லுகிறது, மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாமல் இருப்பாரோ. செய்வதெல்லாம் அக்கிரமம். அவன் மாய வாழ்க்கை, பரிசுத்தவான போல வாழ்க்கை, பரிசுத்தவாட்டிய போல வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்றது போல ஒரு வாழ்க்கை. மனுஷனுடைய மாயத்தை ஆண்டவர் அறிகிறார். அந்த அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனியாது இருக்கிறாரோ என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அக்கிரமம், அந்த பாவம் நீங்கிட்டா அந்த சுமை உங்களை விட்டு மாறி போகும். அந்த அக்கிரமம் என்கிற பாவம், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போதுதான் நமக்கு சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் அவனை கண்ட உடனே சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டு அவரிடத்துல வந்ததுனால, இயேசுவினிடத்துல வந்ததுனால அவன் வியாதியோடு இருக்கிறான், திமிர்வாதம் என்கிற பக்கவாதத்தினால இருக்கிறான், இந்த நடக்க முடியாமல் இருக்கிறான், பலவீனத்தோடு இருக்கிறான். இந்த பலவீனப்பட்ட சூழ்நிலையும் பக்கவாதம் வியாதியினால் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் இவன் என்னிடத்துல வருவதற்கு இவன் ஒத்துக்கொள்ளணும். 4 பேர் தூக்கிட்டு வந்தாலும், 4 பேர் கூட்டிட்டு வந்தாலும் இவனுக்கு சம்மதம் இல்லாம, இவனுக்கு உத்தரவாதம் இல்லாம ஆண்டவரிடத்துல அவன் வந்திருக்க முடியாது. அப்ப இவன் என்ன நாடி தேடி வந்ததினால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்படாம எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உடனே சில பேர், சில அதிக பிரசங்கிக்காரா சில பேர், இவர் என்ன தேவதூஷணம் சொல்றானே அப்படின்னு வசனம் பாருங்க. மத்தேயு 9:3 இவன் தேவதூஷணம் பேசிட்டு இருக்கான், தேவதூஷணம் பேசியிருக்கான். இவன் பாவத்தை மன்னிக்கிறாராம், இவருக்கு வியாதி குணமாகும், வியாதி சுகமாகும், இவனுடைய வியாதி மாறும், நீ சுகமாயிரு, நீ எழும்பி நட, இப்படி ஏதாவது சொல்லுவார் என்று பார்த்தா பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இவன் தேவதூஷணம் சொல்றானே, இவன் யாரு? இப்படின்னு எல்லாம் குற்றம் சொல்றாங்க. உடனே இயேசு அவர்களுடைய மனசுல தான் நினைச்சாங்க, அந்த நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?
சில பேர் பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறாங்க. பொல்லாதவைகளை சிந்திக்கிறது பொல்லாத காரியம். பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அவனை எழும்பி நடந்து வீட்டுக்கு போ என்று சொன்னார். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனேயே நீ எழும்பி நடந்திருப்பா, எழும்பி நடந்து வீட்டுக்கு போப்பா, நீ எழும்பி நடந்து சுகமாயிருப்பா, எழும்பி நடந்து நீ ஆசீர்வாதமாயிருப்பா. எழும்பி நடக்கிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு பாவம் தான் மனுஷனுக்கு கழுத்தின் மேல் சுமை. நடக்க முடியாது, எழும்ப முடியாது, படுத்த படுக்க வியாதி, இதுக்கெல்லாம் அவனுடைய பாவம். பாவம். கடைசியாக நான் என் சுகமா வாழணும், சுமை நீங்கி இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழ மூணாவது ஜபம் செய்து கொண்டே இருக்கணும். ஜபம் செய்து கொண்டே இருக்கணும். ஜபம் செய்து கொண்டே இருக்குது. கேட்கிற தேவ ஜனமே, நீங்க ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்க சுகமாய் வாழுவீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து நாட்டுல அடிமையாயிருந்தார்கள். அடிமையாயிருந்தது மாத்திர தவிச்சாங்க. அடிமைத்தனம் ஒரு பக்கம் தவிச்சாங்க, முறையிட்டாங்க, சத்தம் போட்டாங்க. ஐயோ, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையே, எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களுக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும், என்னைக்கு எங்களுக்கு விடிவு நாட்கள் வரும், இப்படி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். சில பேர் வியாதிப்பட்டவங்க, இந்த வியாதி என்னைக்கு மாறும், இந்த கடன் என்னைக்கு மாறும், இந்த கஷ்டம் என்னைக்கு மாறும், இது பல ஆண்டு காலமா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. முறையிடுறாங்க. இல்ல, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் ஒரு பக்கம் அடிமையாக இருந்தாங்க, இனி ஒரு பக்கம் தவிச்சு முறையிட்டு கொண்டிருந்தாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவர்கள் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். இவர்கள் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜபத்தை கேட்டு 25வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். ஒரு பக்கம் அவரை கண்ணோக்கினார், இனி ஒரு பக்கம் நினைத்தருளினார். உங்களை பார்க்கிறார், உங்க பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்க பார்க்கிறார், உங்க போராட்டத்துக்கு முடிவை உண்டாக்க பார்க்கிறார், உங்க வீட்டில் இருக்கிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, ஆபத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் பார்க்கிறார். அந்த சுமைகளை நீக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க அவரிடத்துல வந்து ஜெபிக்கும் போது, ஜபம் பண்ணினாதாங்க விடுதலை. ஜபம் பண்ணாத கிறிஸ்தவனே, ஜபம் பண்ணாத கிறிஸ்தவளே, ஜெபிக்காம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காம இந்த சுமை உங்களை விட்டு மாறவே மாறாது. ஜெபிச்சு பாருங்க, சுமை மாறும். ஜெபிச்சு பாருங்க, பிரச்சனை மாறும். ஜெபிச்சு பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். ஜெபிச்சு மாறுங்க, ஆபத்துகள் நீங்கும். சுமை உங்களை விட்டு மாறி போகும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்க துக்கத்தை ஆண்டவர் சுமந்தார். நீங்க ஏன் துக்கத்தை சுமக்கிறீங்க? ஏன் வேதனையை நீங்க சுமக்கிறீங்க? உங்கள் துக்கங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏன் நோயை சுமக்கணும்? அவர்தான் நோயை சுமந்து விட்டார். இனி நீங்க சுமக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. உங்க தோளின் மேல் இருக்கிற சுமையை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட்டு விட்டார். இந்த நிகழ்ச்சியை இந்த டிவி மூலமாய் பார்க்கிற உங்க சுமையை ஆண்டவர் நீக்கி போட்டு விட்டார். இந்த யாரா நீங்க இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு மேல் இருக்கிற சுமையை ஆண்டவர் நீக்கி போட்டு விட்டார். இந்த சுமை இருக்குது, கடன் என்கிற சுமை, கஷ்டம், எதெல்லாமோ ஒரு சுமை இருக்கு. இதை நீங்க 3 காரியங்கள் செஞ்சா போதும், உங்க சுமை உங்களை விட்டு மாறி போகும். அவருடைய சமூகத்துல வந்துருங்க. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர் அல்லாதவர் இருந்தாலும்,
இதுவரையிலும் பாவத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவண்டையில வந்துருங்க. உங்க சுமையை நீங்கி நீங்க சுத்தமாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். இயேசுவண்டையில வருகிறவங்களுக்கு தான் அந்த சுமை மாறி ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ரெண்டாவது அக்கிரமம், அந்த பாவம், அக்கிரமம், அநியாயம், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீங்க இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுங்க. நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம், நிறைய அக்கிரமம் செஞ்சிட்டோம், நிறைய காரியங்களை செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் ஒன்னொன்னு அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. செஞ்ச பாவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போது அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் அறிக்கை இடும்போது உங்க தோளின் மேல் இருக்கிற அந்த சுமை ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார். மூணாவது, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிச்சிருங்க. உங்க சுமை மாறி நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்தை விட்டு எல்லாரும் எழுந்திருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க. அப்படியே உங்க சுமை மாற போகிறது. சுமை மாற போகுது. கர்த்தர் சுமையை எடுத்து போட போகிறார். சுமையை மாற்றி போட விரும்புகிறார். உங்க கழுத்தின் மேல் இருக்கிற சுமை, கழுத்தின் மேல் இருக்கிற சுமை அது சாதாரணமான சுமை அல்ல. நீங்கள் நஷ்டப்பட வேண்டிய சுமை, நீங்க வாழ முடியாத ஒரு சுமை, வாழ்க்கை வெறுப்படைந்து போகிற ஒரு சுமை. அந்த சுமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவர்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த விடுதலை ஆக வேண்டுமானால் நீங்க அவருடைய சமூகத்துல வரணுங்க. அவருடைய சமூகத்துல வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணுங்க. அவருடைய சமூகத்துல வந்து நீங்க ஜெபிக்கணுங்க. அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிமைங்க. அவருடைய சமூகத்துல வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப சுலபங்க. நீங்க அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி, அவர் இயேசு கிறிஸ்து. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆண்டவரே, எங்களை நம்பி நிறைய பொறுப்பு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல வரணும். நாங்க சமயத்தை நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்க சமூகத்துல வரணும். ஆண்டவரே, எங்க அக்கிரம பாவங்களை எல்லாம் நாங்க அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, மூணாவது உங்க சமூகத்துல வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க சுமையும் நீங்கி நாங்க சுகமாய் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். உங்க நாம எங்களை கொண்டு மகிமைப்படட்டும். இந்த நாள் உபவாசத்தோடு உடைய சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மீடியா மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களுடைய சுமையை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம் என்றுமென்று சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர்.